வியூ செம்மையாக இருக்கு. இப்போ வியூ செம்மையாக இருக்கு. ரோடெல்லாம் அப்படியே தான் இருக்கு. லடாக் மதியே மலைக்கல் விட்ருங்க. இது மலைக்கல் விட்டா ரோடு பார்த்தா அப்படியே தான் இருக்கு. லடாக் மதியே சேம் லடாக் ஃபீலே தான் வருது எனக்கு. பீஜம் போடு பீஜம் போடு. ஹலோ ஸ்குவாட், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் அவினாஷ் போய் பேசுகிறேன். என்னன்னா ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஆச்சுன்னா பிரச்சனையான்னு. ஆமாம் ஸ்குவாட், ஃப்ரெண்டு வந்து சிறப்பான ஒரு மாதிரி ஏதோ இது பண்ணி விட்டான். எனக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரி. அது என்னன்னா தமிழில் பார்த்து தெரிஞ்சுருக்குவீங்க என்ன ஆயிடுச்சுன்னு. ஸோ இந்த மாதிரி வந்து நான் ரைடு போகலான்னு கூப்பிட்டுருந்தேன் நான் ஃப்ரெண்டை வந்து. ஸோ அவன் பேரை மென்ஷன் பண்ணல வேணு, பேரோ ஃபோட்டோ மென்ஷன் பண்ணல வேணு, பேர் ஸ்பைல் பண்ணல வேணு. இந்த மாதிரி ரைடு போகலான்னு நான் கூப்பிட்டுருந்தேன் நான் ஒன்று. ஸோ ஓகே, அவள் வந்து வாடா ஓகே போகலாம் அப்படின்னு சொன்னான். ஸோ வந்து நான் கால் பண்ணியிருந்தேன் மார்னிங், இந்த மாதிரி வாடா டைம் ஆகிடுச்சு போகலான்னு. பட் 4 times கிட்ட கால் பண்ணேன், கால் பிக் பண்ணல அவள். அட்லீஸ்ட் திரும்ப கால்னால் பண்ணி சொல்லியிருந்துக்கலாம்ல இந்த மாதிரி வர முடியாது. அது என்னான்னு தெரில, என்ன மரியாதைன்னு தெரில. வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தா அவள், எனக்கு திரும்ப கால் பண்ணாது. அது என்னான்னு தெரியல, ஒன்றும் புரியல எனக்கு. அது என்ன மரியாதைன்னு வாட்ஸ்அப்பில் வந்து இந்த மாதிரி சாரிடா நான் இந்த மாதிரி இங்கே இருக்கிறேன் அங்கே இருக்கிறேன் ஏதோ ஒரு மெசேஜ் பண்ணி சொல்லிங்கிறான். எல்லாமே இது வீடியோலாம் சொல்லிட்டா வாங்க ஸ்குவாட், மீடியம் மோட்டர் லாகிங்கில் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸ்குவாட் டைம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 9 o'clock ஆக போகுது. அப்புறம் ஃபஸ்ட்டு எங்கே போய்க்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் தான் போக போகிறோம். பெட்ரோல் ஃபுல் ட்ரையாக இருக்குது. ஆனால் வராது நினைக்கிறேன் அவ்வளோ தூரம் போகிறதுக்கு. இப்போ பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கிறேன், மீதி நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸ்குவாட். ஸ்குவாட் டைம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 9:15 ஆச்சு. இப்போ நம்ம எங்கே போய்க்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்பல்லாப்பூர் இருக்கிற ஈஷாக் தான் போய்க்கிறோம். நம்ம ஏடா போய் கர்நாடகாவில் இருந்துக்கு இன்னும் ஈஷாக் நீ போகலையா? சிக்பல்லாப்பூர் இதுக்கு பக்கத்தில் தானே? ஆமாம் ஸ்குவாட், பக்கத்தில் தான். ஏன் இன்னும் போகலன்னா நான் போய்க்கிறேன்னு இது செகண்ட் டைம் போய்க்கிட்டு. எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா இங்கேருந்து மேக்ஸிமம் ஒரு 75 நினைக்கிறேன். 75 இருக்கும் கிலோமீட்டர்ஸு. நான் வந்து பாதியிலேருந்து தான் மேப் போட்டுக்கிறேன்னு. ஒரு 75 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நம்ம இதில் லொக்கேஷன்லேருந்து டெஸ்டினேஷன் வரைக்கும் 75 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நம்ம யாருக்குள்ளே போய்க்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சோலோவாக தான் போய்க்கிறோம் நம்ம இன்றைக்கி. ஏடா எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸுக்கு தானே போக போகிறேன், ஏன் இன்றைக்கி வந்து யார் சோலோவாக போய்க்கிறேன்னா காட்டுற ஸ்குவாட் நான் ஒன்று. ஸோ அதை தான் வண்டி ஸ்டாப் பண்ணிக்கிறேன் நான். காலாங்காத்தில் ஃப்ரெண்டு டென்ஷன் பண்ணிட்டான். கிட்டத்தட்ட ஒரு 4 times நான் கால் பண்ணிட்டேன் நான் உங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு. வராடா நைட்டை கேட்டேன் நான், என்னடா இதுக்கு ரைடுக்கு போகலாம் வரையாடா காலங்காத்தால் ஏஞ்சிக்கலான்னு. நான் சொன்னால் நீ ஏஞ்சிக்கும் போது எனக்கு கால் பண்ணுறான்னா. நான் ஏஞ்சிக்கணும் எவ்வளோ மணிக்கு? மார்னிங் ஒரு 6 o'clock இருக்கும் நினைக்கிறேன். 6 o'clock இருக்கும். நான் ஏஞ்சினா கால் பண்ணணும் உனக்கு. ஸோ 6 o'clock ஏஞ்சினா அவ்வளோ காத்தால் கால் பண்ணேன்னு கொஞ்சம் லேட்டாகவே கால் பண்ணேன் நான் உனக்கு. இங்கே பாருங்கள் ஸ்குவாட், இங்கே பாருங்க. அவுட் கோயிங் காலு 1 2 3 4 ஒரு 6:33 கால் பண்ணிக்கிறேன், 6:35 கால் பண்ணிக்கிறேன், அப்புறம் 7:1 கால் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் 7:05 ஒன்று கால் பண்ணிக்கிறேன். ஏன்னா இவ்வளோ டைம் கால் பண்ணி எடுக்கலையானா இல்லை ஸ்குவாட், நான் நிஜமான்னு சொல்கிறேன். நான் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாத்தா இருக்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு. ஃபுல்லு டென்ஷன் தான் ஆகுது. வரலன்னு சொன்னால் நைட்டே சொல்லிட்டுக்கலாம் இந்த மாதிரி, இல்லைடா நான் வரலடா நான் ரைடுக்கு, இந்த மாதிரி பர்சனல் வேலை இருக்குதுடா அப்படின்னு. நைட் அந்த மாதிரி சொல்லிட்டு இல்லைடா நான் வரடா நான் நீ காலங்காத்தால் ஏஞ்சிக்கும் போது எனக்கு கால் பண்ணுறா எனக்கு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு காலங்காத்தால் 4 time கால் பண்ணிக்கிறேன். அட்லீஸ்ட் நான் ஒரு மரியாதைக்கெலாம் ரெஸ்பான்ஸ்லாம் பண்ணானா பாருங்கள் ஸ்குவாட், நீங்களே பாருங்கள். லைவாக காட்டுறேன் நான். இது ஸ்குவாட், இது ஒன்றும் என்னன்னா நீ வந்து உங்கள் ஃப்ரெண்டு சொல்லி நீ கால் பிக் பண்ணாதேன்னு. இல்லை ஸ்குவாட், நம்ம சேனல் எப்போவுமே வந்து லைவ் என்ன ஆகுதோ அதே தான் நம்ம போகிறது. இது ஒன்றும் இது கண்டென்ட் இல்லை. இது மாதிரி போகிறதுக்கு நீ ஃப்ரெண்டை கால் பண்ணி சொல்லிட்டு நீ கால் எடுக்காதடா, இது எனக்கு வந்து கண்டென்ட் கிடைக்கல இந்த மாதிரி போடலான்னு அந்த மாதிரிலாம் இல்லை ஸ்குவாட். இது வந்து லைவாக என்ன ஆச்சு நான் காட்டுறேன். எங்கே பாருங்கள் ஸ்குவாட், அவுட் கோயிங் கால் 4 time கால் பண்ணிக்கிறேன். ஒரு டைமுக்கும் கால் பண்ணல அவர் திரும்பியும். அட்லீஸ்ட் கால் பண்ணி ஒரு மரியாதைக்குன்னா சொல்லியிருக்கலாம், இல்லைடா வரலடா நான் இந்த மாதிரி வேலைக்குது அப்படின்னு. என்ன பண்ணிக்கிறான் 4 time கால் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணல, திரும்பி எனக்கு கால் பண்ணல கூட அவள் என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே வருங்க வாட்ஸ்அப்பில் போகிறேன், இங்கே பாருங்கள் ஸ்குவாட், வாட்ஸ்அப்பில் போகிறேன் நான். இங்கே பாருங்கள் ஸ்குவாட், என்ன மெசேஜ் அனுப்பிக்கிறான்னு. நான் 4 time கால் பண்ணிக்கிறேன், 4 time ஆன்சர் பண்ணாத. இங்கே பாருங்கள் ஸ்குவாட்,
Why sorry da, just now I came from hospital. Yesterday night I went to hospital and it was raining, so that my chitta told told today you sleep here only. Sorry da ne. Hospital போய்க்கறானா வந்து அவங்க சித்தா என்ன சொன்னாங்களா, நீ வந்து அங்கேயே தூங்கிக்கோ நீனு. ஓகேடா பரவாயில்ல, நீ ஹாஸ்பிட்டல் போ, உனக்கு பர்சனல் லைஃப் இருக்கும்னு. அட்லீஸ்ட் ஒரு நைட் நீ போன, நீ ஒத்துக்கிறப்பா நைட் நீ போனேன்னு. நைட் நீ போனதுனா அட்லீஸ்ட் எனக்கு நீ கால் பண்ணினா சொல்லியிருங்களா, நைட் இந்த மாதிரி நான் ரைடுக்கு வர மாட்டேடா வீரனே, என்னால் வர முடியாது, நான் வந்து இங்கே ஹாஸ்பிட்டலே தூங்கிக்கிறேன்னு, என்னால் வர முடியாது அப்படின்லாம் சொல்லியிருந்துக்கலாம் எனக்கு. சரி நான் வந்து காலங்காத்தால் ஏஞ்சி ஒரு 5 o'clock ஏஞ்சி ரைடு போயிருக்கேன். இன்னும் நம்பிக்கை நின்றான் நான். இப்போ என்ன பண்ணிக்கிறா பாருங்க சார், நீங்களே என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் இவங்களே. சாரிடா எஸ்டே நைட்டு சாரி ஆஸ்டா இல்லை, ஒரு டைம் 2 டைம்னா பரவாயில்ல, எப்போவுமே இதே மொத்தம் பண்ணுறது இவ என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல எனக்கு. ரொம்ப டென்ஷன் தான் அவரு நிஜமாக சொல்கிறேன் நான். இல்லை ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான்னு தெரியுது இல்லை, அது மாதிரி அட்லீஸ்ட் கால் பண்ணினா சொல்லியிருந்துக்கலாம். இல்லைடா வீணா அது மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற, என்னால் வர முடியாதுடா, எங்கள் சித்தா வந்து இங்கே தூங்க சொன்னாங்களான்னு கேட்டால் இப்போ அட்லீஸ்ட் கால் பண்ணிக்கோ ரெஸ்பாண்ட் பண்ணல. 4 டைம் கால் பண்ணிக்கிறாரு, மரியாதைக்கு வந்து திரும்பி கால் பண்ணிக்கோ சொல்ல எனக்கு. அது வந்து கால் எடுக்கல, வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணிக்கிறான் இந்த மாதிரி, இல்லைடா என்னால் வர முடியாதுடா அப்படின்னு. என்னத்தான் பண்ணுறதோ இவங்களாம் வச்சுக்கின்னு. இதுக்கு தான் ஸ்காட் நான் ஒண்டியா போயிட்டு சொல்ல வேணுன்னு. ஓகே ரொம்ப டென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ வர முடியாதே சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு. இப்போ இவங்கள நம்பிக்கை நம்ம இருந்தால் அட்லீஸ்ட் நைட்டே சொல்லியிருந்துக்கலாம், இந்த மாதிரி ஆகாதுன்னு. இப்போ கேட்டால் சொல்லுவா பாரு, இல்லைடா உனக்கு நான் டிஸ்டர்ப் நைட்டில் கால் பண்ணால் உனக்கு டிஸ்டர்ப் ஆகிடும், தூக்க டிஸ்டர்ப் ஆகிடும், நீ தூங்கிந்துக்கோ நீ. இந்த மாதிரி நான் ஒரு போய் ரெடி பண்ணி வச்சுக்குவான் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி ஆகாதுடானால நீ தூங்கிக்கோ நீ, ஸோ உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தான் நான் நைட் நான் கால் பண்ணல. ஆமாம் ஓகேப்பா சரி, நீ சொல்கிற மாதிரி நான் தூங்கின்னு தான் எனக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது தான். அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் நான் பண்ணிக்கலாம் நைட்டு வாட்ஸ்அப்பில் வந்து, நான் காத்தால ஏஞ்சி நான் பார்த்துருக்கோம்ல நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறதுக்கு இதாகுமா, டிஸ்டர்ப் ஆகுமா? நைட் வாட்ஸ்அப்லாம் அட்லீஸ்ட் மெசேஜ் பண்ணியிருந்துக்கலாம், இந்த மாதிரி சாரிடா இந்த மாதிரி வந்து ஹாஸ்பிட்டலில் தூங்கிக்கிறேன்னு, என்னால் மார்னிங் ரைடு வர முடியாது அப்படின்னு. அதோ பண்ணல. காத்தால ரைடுக்கு போகும்போது ஆயிடுச்சு ஒரு 7:30 ஆயிடுச்சு. அப்போ கால் பண்ணிக்கிற ஒரு 8 o'clock நான் தெரியல, செகண்ட் பார்க்கலாம் எப்போ வந்து மெசேஜ் பண்ணிக்கிறான்னு. 8:30 ஸ்குவாட் 8:30க்கு வந்து மெசேஜ் பண்ணிங்கிறான், இந்த மாதிரி ஆகாதுடா சாரிடா என்னால் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன்னு. நான் பண்ணுறது யாத்தா எனக்கு வந்து இந்த மாதிரி ஆகுதுன்னு தெரில. ஒரு டைம் 2 டைம்னா பரவாயில்ல, எப்போ பாரு இதே தான் சொல்லு. ஒரு டைம்னாலும் ஒத்துக்கலாம். சாரி ஸ்காலுக்கு ஒரு டென்ஷன் ஆகிட்டேன் நான். இல்லை அட்லீஸ்ட்டு ஒரு கால்லாம் பண்ணிங்களா, எனக்கு ஓகேப்பா நான் வானான்னு சொல்லுறேன்னு. உன் பர்சனல் லைஃப் இருக்கோ, ஹாஸ்பிட்டல்னால் எமர்ஜென்சி அதை சொல்ல முடியாது, அது நான் எப்போ எமர்ஜென்சி ஆகும்னு. ஓகே எனக்கு புரியுது எனக்கு அதெல்லாம். அட்லீஸ்ட் ஒரு கால்னால் பண்ணி சொல்லியிருந்துக்கலாம்ல. அவனை கேட்குறப்பா நான் அப்போ ஃப்ரீயாக நான் கால் பண்ணி கேட்குறேன், அது கூட பிக் பண்ண மாட்டாப்பா நான் நிஜமாக சொல்கிறேன். இப்போ எப்போ பார்த்தாலும் இதே தான், கால் பண்ணால் பிக்கே பண்ணுறதுல, கால் பண்ணால் பிக் பண்ணுறதுல. ஆனால் ஆன்லைனில் ஒண்டி இருக்குவான். இப்போ நான் கால் பண்ணிட்டு கால் பண்ணி எடுக்கல, நான் ஆன்லைனில் போய் செக் பண்ணுவேன். வர லாஸ்ட் டைம் வந்து அப்போ தான் இருக்கும், இல்லை ஆன்லைனில் இருக்குவான். எப்போ பார்த்தாலும் இதே தான் பண்ணுறது. அவ என்ன பண்ணுறதுன்னு மரியாதைக்குள்ளே கால் பண்ணுறதுல ஒன்றும் இல்லை. ஆன்லைனில் வந்து மெசேஜ் வந்து பண்ணிக்கிறான். உங்களாம் வச்சுக்கணுன்னா தான் பண்ண முடியும், ஒன்றும் புரியல எனக்கு. இப்போ பாருங்கள் ஸ்பாட் நான் காட்டுறேன் இப்போ நான் கோப்ரோவில் க்ளீனாக தெரிஞ்சுக்குவானான்னு தெரியல. நான் கேமரா ஆன் பண்ணிக்கிறேன், நான் இப்போ வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். நான் க்ளீனாக காட்டுறேன் பாருங்கள் ஸ்பாட். இங்கே பாருங்கள் ஸ்பாட் 6:33க்கு ஒன்று AM கால் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் எடுக்கலன்னு 6:35 ஒரு கால் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் 7:1 கால் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் 7:05 ஒரு கால் பண்ணி 4 டைம் கால் பண்ணிக்கிறேன். அவன்கிட்ட என்ன ரெஸ்பாண்ட் வந்துக்கிட்டா பாருங்கள் ஸ்பாட். நீங்களே அவன்கிட்ட என்ன வந்த ரெஸ்பாண்ட் என்னன்னா நீங்களே பாருங்கள், அப்படியே லைவாக அவன் வாட்ஸ்அப்லேயே போடுறேன் மிஸ் பாருன்ட்டு. அவன்கிட்ட வந்த ரெஸ்பான்ஸு பாருங்கள் ஸ்பாட்.
Why sorry da, just now I came hospital da. Yesterday night I went to hospital and it was raining, so that's why my chitta told today you sleep here only. Sorry da. இல்லை எனக்கு ஒன்றும் புரியல. இந்த மாதிரி மெசேஜ் போட்டால் சைலண்ட் ஆகிட முடியுமா ஸ்குவாட்? இது பார்த்தீங்களா ஸ்குவாட் நீங்களே என்ன ஆச்சுன்னு? கோப்ரோவில் தெரிஞ்சுக்காது நீங்கள் அதுதான் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டாக பண்ண லைவானு என்ன பண்ணிக்கிறான்னு நீங்களே சொல்லுங்கள் ஸ்குவாட். என்ன பண்ணலாம் இவனு இந்த மாதிரி? பட் அதுக்காக நான் ஃப்ரெண்டை தப்பாக விட்டு கொடுக்கலான்னு இல்லை. இப்போ இஷ்டம் தான் எனக்கு அவனு. அதெல்லாம் கோவம் வருது. இந்த மாதிரி பண்ணுறான். ஒரு டைம் 2 டைம்லாம் இல்லை, ஒரு டைம் 2 டைம் என்ன பண்ணுறாங்களா, ரொம்ப டைம்ஸ் இதே தான் பண்ணுறது. ஆனால் ஒண்டெல்லாம் ட்ரிப்பாக போனோம், அதுக்கும் லேட் பண்ணுறான். எல்லாருக்கும் ஒன்று லேட் பண்ணுறான். இல்லை கால் பண்ணால் சில லைனில் தான் இருக்கும். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கேங்காக தான் இருக்கும். ஸோ கால் பண்ணி கூப்பிடுவோம். ஸோ வாடா நீ தான் மிஸ்ஸிங் ஆகுறேன் வாடா. அதுக்கும் கால் பண்ணால் பிக் பண்ண மாட்டான். நான் பார்த்தா ஆன்லைனில் இருக்குமா? என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். பட் புடியோ தான் இல்லைன்னு இந்த மாதிரி பண்ணுறதால ஒரு வருத்தமாக தான் இருக்குது. கொஞ்சம் ரெஸ்பெக்ட்னா தந்து இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணணும். 4 டைம் கால் பண்ணிங்கன்னா 4 டைமும் பிக் பண்ணாது. வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணால் அது என்ன மரியாதை சொல்லுது? ஏன்னா ஒரு ரெடியாக எடுத்துச்சுக்குவான். இப்போ அப்பா கால் பண்ணி நான் கேட்டேன்னு வையே, அப்பா கால் பண்ணி கேட்குறேன்னு முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த இது கூட போகிறேன்னு ரெக்கார்டு கூட அவன் என்ன சொல்கிறான் பார்க்கலான்னு. நாங்கள் டெஸ்டினேஷன் போய் ரீச் பண்ணிட்டு கால் பண்ணி ட்ரை பண்ணுறேன்னு கால் பண்ணி பார்க்கலாம்னா அதுக்குள்ளே கால் பிக் பண்ணுவானா நான் தெரியல. பட் கால் பிக் பண்ணால் நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அது அட்லீஸ்ட் அந்த இது கூட சொல்லணும். இல்லைடா ஆவாதுடான்னு நான் ரெடியாக எடுத்துச்சுக்குவேன். என்ன ஒன்று என்ன சொல்லலாம் இவனுக்கு நெக்ஸ்ட்டு அப்படின்னு ரெடியாக எடுத்துச்சுக்குவான் கண்டிப்பாக. என்ன ஒன்று என்ன சொல்லலாம் இவன்ட்டு சொன்னால் தப்பாக நினச்சிக்குவானே அப்படின்னு. இல்லைடா என்கிட்ட பேலன்ஸ் கால் ஆயிடுச்சுடா, இல்லைடா ஃபோன் எடுத்துனாடா, ஃபோன் வீட்டில் விட்டடா, என்ன ஒன்று சொல்லுவானே கண்டிப்பாக. நான் சொன்னால் தப்பாக நினச்சிக்கோல. நான் அதுக்குன்னு ஃபோன் வீட்டில் விட்டடா, ஃபோன் எங்கள் சித்தாட்ட இருந்துச்சா, இல்லை ஃபோனில் சார்ஜ் இல்லைடா, ஃபோனில் ஒய்ஃபை இல்லைடா, ஃபோனில் நெட் இல்லைடா, என்ன ஒன்று சொல்லுவா அப்புறம் கண்டிப்பான்னு. பண்ணுறது ஒன்றும் புரியல. சரியாவே விடு பரவாயில்ல, யார் டென்ஷன் அவரை விடு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி இருப்பாங்க தான். பட் எனக்கே ஒரு மாதிரி அவ்வளோ நான் நிஜமாக சொல்கிறேன். பண்ணுறதெல்லாம் ஓகே தான், நல்ல பையத்தா, நல்லா பேசுகிறான், நல்லா இது பண்ணுறான். ஆனால் எனக்கு இந்த கால் பண்ண ஒண்டி பிக் பண்ணாது ஆன்லைனில் இருக்கிற, அப்புறம் ஆன்லைனில் ஒன்று மெசேஜ் பண்ணுறப்ப அப்படி தான் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது எனக்கு. நான் எதுவுமே வானான்னு சொல்லுறேன், ஹாஸ்பிட்டல் போகலாம் வானா எதுவுமே சொல்லுறேன். பரவாயில்ல போகலா நல்லா அவுத்து தானே. இப்போ எனக்கு கால் பண்ணி பிக் பண்ணாது ஆன்லைனில் ஒன்று மெசேஜ் பண்ணுறான். அப்புறம் அப்போ தான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுது எனக்கு. அது என்ன மரியாதை சொல்லுது? உனக்கு டைம் கொடுத்து கால் பண்ணுறான்னா நீ அவங்க வந்து டைம் கொடுத்து நீ ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அதை விட்டு மரியாதை இல்லாத கால் பிக் பண்ணாது அப்படியே உடனே வந்து அதெல்லாம் ஒரு ½ அன் ஹவரில் விட்டு வந்து இது பண்ணுறது, ஆன்லைன் ஒன்று மெசேஜ் பண்ணுறது என்ன மரியாதை சொல்லு இதெல்லாம்? சரி கூல் அவை ரைடு மேலே கான்சன்ட்ரேட் பண்ணு, டென்ஷன் ஆகாதுன்னு. ஃபேஸ் கால் விடு பரவாயில்ல, அதெல்லாம் அவுத்து தான் நினச்சிக்கின்னு விட்டுடலாம். இந்த டென்ஷனில் எங்கே போகிறான்னு போய் சொல்லுறேன் நான். பிகாஸ் சாரி தப்பாக நினச்சிக்காதீங்க, கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன் எனக்கு. சரி இன்றைக்கி நம்ம எங்கே போய்க்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்பலாப்பூர் இருக்கிற ஈஷாக் தான் போய்க்கிறோம். யாரா போய் நான் கர்நாடகாவில் தான் இருக்கிறேன், இன்னும் ஈஷாக் போகலான்னா பட் போய்க்கிறேன் நான். ஒரு டைம் போய்க்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்களாக போய்க்கிறேன். ஒரு மேக்ஸிமம் ஒரு எக்ஸாக்டாக தெரியல, 8 பேர் இல்லை 10 பேர் போய்க்கிறோம் நாங்கள் ஈஷாக்கு. ஓப்பனிங் ஆகி ஒரு மாதத்தில் தான் போனோம் ஈஷாக்கு. இப்போ வந்து வரக்கூட ஆகிய இப்போ வந்து திரும்பியே போகலான்னு தான் பார்த்தேன் நானும் ஃப்ரெண்டு போகலான்னு பார்த்தா. ஸோ ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணி விட்டான். ஸோ அதை தான் நான் வானா விடு சோலோவாக போயிடலான்னு போயிட்டேன் நான். ஸோ இங்கே எக்ஸாக்ட் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா 75 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஆனால் இப்போது எக்ஸாக்ட் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னால் 59 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 1 hour 8 minutes டெஸ்டினேஷன் போட்டுக்கிறாங்க. சாரி 1 hour 8 minutes டெஸ்டினேஷன் போட்டுக்கிறாங்க. கூட சீக்கிரத்தில் போயிடலாம். ஸ்காட் இல்லைன்னு நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன். நீங்களே உங்கள் இந்த ஃப்ரெண்ட்ஸு கூட இந்த ஃபேமிலி கூட இந்த மாதிரி ரைட்ஸ் போனீங்கன்னா ரைட்னா சரி இல்லை எது இருந்தாலும் சரி, நான் ஒருத்தர் கழிச்சு நேரத்தில் வரதுல இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த பிளானை வந்து நீங்கள் ட்ராப் பண்ணாதீங்க. அது இல்லைடா ஸோ இந்த கேங்கில் வந்து இவன் மிஸ் ஆகிட்டா, அந்த கேங்கில் வந்து அவன் மிஸ் ஆகிட்டான், இப்போ ஃபேமிலியில் ஒருத்தர் வரல, ஸோ பிளானை ட்ராப் பண்ணிட்டு நம்ம வேறு எப்படின்னா போகலாம். ஸோ அந்த தாட் வந்து எப்போவுமே வச்சுக்காதீங்க. அது முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சைடில் நான் அந்த ஹார்ட் ஒர்க் போட்டு
அந்த பிளான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பண்ணி பாருங்க. சோலோவா சரி இல்லை எத்தனாலும் சரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10 பேர் போய்க்கிறீங்க ஒரு இதுக்கு ரைடுக்கும் சரி ஏதோ ஒன்று அது சொல்கிறேன்னு ஒரு 10 பேர் போய்க்கிறீங்க. அதில் வந்து ஒரு 2 பேர் வரலனா கூட அந்த பிளானை வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க. அது முடிஞ்ச அளவுக்கு அந்த மீதி 8 பேர் இருக்கிறீங்களா, அந்த 8 பேர் வச்சுக்கோ அந்த பிளானை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு அந்த ரைடும் சரி இல்லை ஏதோ ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக காட்டுங்க. உங்கள் வராதக்கிறாங்களா ஃப்ரெண்டு, அவங்க முன்னாடி போய் நீங்கள் காட்டணும் இந்த மெமரிஸ்லாம். பாடுறா நீ வரல, நீ தான் மிஸ் பண்ணிட்டு அவங்க ஃபீல் பண்ணணும். ஐயோ நம்ம போயிருந்துக்கலாம் யார்தான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இது அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண வைக்கணும். அப்போ தான் எப்போவுமே நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இது பண்ண மாட்டாங்க. இல்லைடா நான் வர மாட்டேன், நான் இது பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன்னு. நான் என் இதில் எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறேன்னு எனக்கு ரொம்ப டைம் ஆகிக்குது. ஒரு டைம் 2 டைமில் ரொம்ப டைம் ஆகிக்குது. இந்த மாதிரி எல்லா டைமும் நான் பிளான் பண்ணிக்கிறேன்னு இந்த மாதிரி ஃப்ளாப்பாக தான் ஆகிக்குது. என்ன பண்ணுறது சார், முடிஞ்ச அளவுக்கு என் சைடில் நான் இது சொல்கிறேன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சைடில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்காச்சுங்களா 2 பேர் நான் இப்போ 2 பேர் போய்ங்கிற ரைடுக்கு முடியல, அவன் ஃப்ரெண்டால் வர முடியல, ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு சொன்னால் ஸோ ஓகே பரவாயில்ல. பட் நான் வந்து அந்த மைண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அந்த மைண்ட் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கல. வானா நம்ம ட்ராப் பண்ணிடலான்னு பிளானு. அவள் எப்போ ஹாஸ்பிட்டல் வரானோ அப்போ வந்து நம்ம ரைடுக்கு போய்க்கலான்னு அந்த தாட்டே வரல எனக்கு. இப்போ தாட் வந்துச்சுன்னா கூட அந்த பிளானை ஒண்டி இது பண்ண மாட்டேன், ட்ராப் பண்ண மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நானே ஏன் சிலன்னு எஃபர்ட் போட்டு நான் இன்ட்ரெஸ்டிங்காக நான் ஒண்டியாவே எடுத்துன்னு போகிறேன். நான் இந்த ரைடு இட்டுன்னு போயிட்டு ஃப்ரெண்டு காட்டணும் ஒன்று வீடியோ விட்டு, பாரா நீ மிஸ் பண்ணிட்ட இந்த மாதிரி ரைடு எவ்வளோ என்ஜாய்மெண்ட் ஆகுது அப்படின்னு. எப்போவுமே சொல்கிறேன், இந்த தாட்டை ஒண்டி விட்றா நினச்சிக்காதுங்க. யாருன்னா ஒருத்தர் சரி இந்த மாதிரி வரலன்னா கூட உங்கள் சைடில் நீங்கள் எஃபர்ட் போட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒண்டியாக போக ட்ரை பண்ணுங்க. ஸ்பாட் செம்மையாக இருக்குது வைப்ஸ். இதுவரை ஒன்றே இல்லை ஏன்னா இவ்வளோ டென்ஷனாக தானே இந்த இவனா கூல் டவுன் ஆயிட்டா இல்லை. இந்த ரோடு இந்த ரைட்ஸ்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் மனசு இதாகிடுச்சு, கூல் டவுன் ஆயிடுச்சு. செம்மையாக இருக்குது நிஜமாலே. ஒரு டீ கடை இருக்குன்னு நினைக்கிறேன், இங்கே ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம். நம்ம ஃபைனலாக பிரேக் கட்டாச்சு. நம்ம ஒரு டீ தான் குடிச்சோம். இதெல்லாம் போய் முடி ஹேர் ஸ்டைல்லாம் இந்த மாதிரி மாற்றிக்கிறாங்க. அதுவும் இல்லை முடி இந்த மாதிரி ஆயிடுக்குது. ரைடு ஹெல்மெட் வேறு போட்டணும் இல்லையா, ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஆயிடுக்குது முடி. அதுலாது வண்டி ஹைவேல இருக்கோம், நம்ம எல்லாம் வண்டிங்களாம் ஃபாஸ்ட்டாக போதில்லை இல்லையா, ஸோ அதுக்கு வந்து முடி ஏஞ்சிக்குது. ஏதோ ஒரு கோபுரம் கட்டுற மாதிரி ஆயிடுக்கு போது பத்துச்சுப்பா கூட ஏஞ்சிருக்குது. இது படுக்கிற மாதிரி தெரில. வாங்க நம்ம மீதி மோட்டர் லாகில் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸ்குவாட் நம்ம ஃபைனலாக பிரேக் எத்தாச்சு. இப்போ டைம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 10 ஆச்சு. இன்னும் 34 கிலோமீட்டர்ஸ் 47 மினிட்ஸ் டெஸ்டினேஷன் போட்டுறாங்க. இன்னும் கொஞ்சம் சீக்கிரத்தில் போயிடலாம் முடிஞ்ச அளவுக்கு. இந்த வியூ காட்டுறது தான் உங்களுக்கு காட்டுறேன். வியூ செம்மையாக இருக்குது. நாக்கு இங்கே ஸ்டாப் பண்ணேன்னா எங்கள் இந்த மலைக்கால் பார்த்தோன்னா சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சு. நான் சின்ன வயசு ஞாபகம் ஒன்றுங்கிறது திடீர்னு சொல்லிங்க இந்த மலைக்கால் அப்படின்னா ஆகுது உண்டு. நம்ம சின்ன வயசில் ட்ரா பண்ணுவோம் இல்லைங்களா, சில மிஸ்ஸெல்லாம் வந்து ட்ரா எனி திங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த மலைக்கல் நம்ம வந்து சின்ன வயசில் நம்ம மலைக்கல்லாம் வர தெரியாது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி தான் வருவோம். அதை வந்துட்டு சென்டரில் வந்து இப்படின்னு போட்டு சன் வருவோம். அதே மாதிரி தான் பாருங்க, சேம் நம்ம சின்ன வயசில் எப்படி வரைகிறோமோ அந்த மாதிரி தான் இருக்குது பாருங்க. இப்படி அப்படியே இங்கே வந்து அங்கே எண்ட் ஆகுது. பட் ரோடு செம்மையாக இருக்குது. இங்கே ஃபுல் ஸ்ட்ரைட் ரோடு. இன்னொரு 20 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஆனால் ஓட்டினா ஆகாது இல்லையா. நம்ம ஸ்காலன்லாம் இதை காட்டுறதுக்கா ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு காட்டுறது தான் இங்கே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நான் செம்மையாக இருக்குது ஸ்கால். நிஜமாக சொல்கிற வியூ பாருங்க. இது பார்த்தோன்னா ஒன்றே நானே சிச்சுங்கிறேன்னா இது நம்ம சின்ன வயசில் ட்ராப் பண்ணுற மாதிரியே இருக்குது. சேம் அப்படியே எங்கே வருங்க மலைக்கால் அப்படியே தான் வந்துக்குது. ஆனால் சென்டரில் போட்டு அந்த சன்னை வண்டி மிஸ் ஆகிடுச்சு. அதுதான் சேம் நம்ம சின்ன வயசில் ட்ராப் பண்ணுற மாதிரியே இருக்கும். செம்மையாக இருக்குது ரோடு பாருங்க. இவ்வளோ போகும் நாங்கள் அது வண்டியில் வேறு ஆயில் இல்லை என்னன்னு தெரியலையே. போக பயங்கரமாக நாங்கள் சொல்ல விட்டேன். ஆனால் காடியில் ஆயில் இல்லைண்ணா.
ಆಯಿಲ್ ಇಲ್ಲ ಗಾಡಿಯಲ್ಲಿ. ಹಾಂ, ಅದು ಫುಲ್ ಇಲ್ಲ ಇಂಜಿನ್ ಇದಾಗುತ್ತಣ್ಣ, ಸೀಸ್ ಆಗುತ್ತೆ, ಇಂಜಿನ್ ಸೀಸ್ ಆಗುತ್ತೆ ಇಲ್ಲಾಂದ್ರೆ. ಹಾಂ, ಅದು ಸ್ಮೋಕ್ ಬರ್ತಾ ಇದೆ ನೋಡಿನಾ, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಇಂಜಿನ್ ಸೀಸ್ ಆಗುತ್ತೆ, ಇಲ್ಲಾಂದ್ರೆ. ஓகே, அவ்வளோ ஸ்மோக் வந்துங்குது. அந்த மாதிரிலாம் ஒர்க் வர வண்டியில் பாவாங்க விட்டா இன்ஜின் சீஸ் ஆகிடும். ஸ்காட் இங்கே ஒரு ஈஷாட்டு ரோடு இருக்குது. என்னென்னா அது வந்து லடாக் ரோடு மாதிரி இருக்காது. ஏய் நல்லா போய் சொல்கிறேன் நீ ஸ்காட், நிஜமாலாம் போய் சொல்கிறேன். நான் ஒரு டைம் போய்க்கிறேன் இல்லையா, பட் நானே ஸ்டார்டிங் பார்த்துட்டு லடாக் ரோட் மட்டும் தான் இருக்குதுன்னு நானே நினச்சிக்கிறேன். ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன், அவனும் அதே தான். ஏன்னா எனக்கு தான் அந்த மாதிரி ஃபீல் ஆகுதான்னு தெரியல. பாருங்க ஸ்குவாட், பட் ரோடெலாம் பார்த்தா லடாக் ரோடு மட்டும் தான் இருக்குது. இதுன்னு லடாக் ரோடு பாருங்க ஸ்குவாட். நான் காட்டுறேன், இங்கே பாருங்க. இது காட்டல நானே, இது வந்து லடாக் ரோடு மாதிரி இல்லை. பட் இந்த சைட்லலாம் பாருங்கள், அப்படியே லடாக் ரோட் மட்டும் தான் இருக்குது. அந்த தண்ணி வியூ செம்மையாக இருக்கு. இப்போ வியூ செம்மையாக இருக்கு. ரோடெல்லாம் அப்படியே தான் இருக்கு லடாக் மாதிரியே. மலைக்கல் விட்ருங்க, இது மலைக்கல் விட்டா ரோடு பார்த்தா அப்படியே தான் இருக்கு லடாக் வந்து. சேம் லடாக் ஃபீலே தான் வருது எனக்கு. பீஜம் போடு அப்படியே தான் ஃபீல் ஆகுது லடாக் மாதிரியே. நிஜமான ஸ்குவாட் எனக்கு லடாக் மாதிரியே தான் தெரியுது எனக்கு. நான் சும்மா சொல்லணும்னு இந்த ஒயிட்டாக இருக்குங்களா, அதெல்லாம் பார்த்து எனக்கு வந்து இந்த லடாக்கில் இருக்கிற ஸ்னோஃபால் மாதிரி தெரியுது. அங்கே அந்த ஒயிட் அந்த ஸ்னோ இல்லை, ஆனால் எனக்கு வந்து அந்த ஸ்னோஃபால் மாதிரி தெரியுது. பட் கிட்டத்தட்ட லடாக்குன்னு சொல்ல முடியாது, நான் சும்மா சொல்லணும். கிட்டத்தட்ட எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இடன் லடாக் இன் சிக்பலாப்பூர் பாருங்களேன், அப்படியே தான் இருக்குது சேம். ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது லடாக் வந்துக்கிற மாதிரி. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு தெரியல. பாருங்கள் அப்படியே இந்த லடாக்கில் எப்படி ஆஃப் ரோடெலாம் போவாங்க அதே மாதிரி தான் இருக்குது பாரு, சேம். அப்படியே இது விட்ருங்க, இதெல்லாம் அப்படியே விட்ருங்க. இது வந்து லடாக் மாதிரி தெரியல. பூரா இப்படி ஸ்ட்ரெயிட் பாருங்க, அந்த ஆஃப் ரோடு லடாக் மாதிரியே இருக்குது எனக்கு. ஸ்குவாட் நம்ம வண்டிக்கு டோக்கனை போட்டாச்சு. எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 20 rupees ஆச்சு வண்டி பார்க் பண்ணுறதுக்கு டோக்கனு. எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சு, கிட்டத்தட்ட எதோ பார்த்தா ஒரு 100 feet மேலே இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். தெரில எனக்கு எக்ஸாக்டாக, பட் யாருன்னா கேட் பார்க்கலாம். ரோட்டில் க்ளீனாக பண்ணலன்னு நினைக்கிறேன், தோண்டி வச்சுக்கிறாங்க. மலைக்கு அந்த மாதிரி ஆகிட்டு தான் தெரியலையே. எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சு, செம்மையாக இருக்குன்னு. ஸோ ஸ்குவாட் அந்த 2 போல் இருக்குங்களாங்க, நான் அங்கே ஒன்று, அப்புறம் இந்த சைடில் ஒன்று, 2 போல் இருக்குங்களா. அது வந்து என்னென்னா அதுதான் வந்து லைட் ஷோ. டெய்லி ஒரு 7:30க்கு லைட் ஷோ வரும் நினைக்கிறேன் தெரிஞ்ச வரைக்கும். எக்ஸாக்ட் தெரியல, நான் கேட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் எவ்வளோ ஸ்டாச்சு எவ்வளோ அப்படின்னு. இப்போ லைட் ஷோலாம் எப்பப்போ பண்ணுறாங்க எனக்கு க்ளீனாக கேட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸ்குவாட். நான் இப்போ ஸ்குவாட் நம்ம ஃபைல்லாம் செல்ல கிட்டே வந்துட்டோம். பாருங்கப்பா எவ்வளோ ஹைட்டு. கிட்டனே தெரில நினைக்கிறேன் தெரிஞ்ச வரைக்கும். நான் பின்னாடி போய் காட்டுறேன். ஸ்குவாட் ஸ்டாச்சு எவ்வளோ ஃபீட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா 112 feet. அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் இருக்கிற ஸ்டாச்சு கூட எவ்வளோ கேட்டேன், அது கூட 112 feetன்னு சொன்னாங்க. அப்புறம் லைட் ஷோலாம் எப்போ ஆகுது, எந்த டைமிங் ஆகுதுன்னு கேட்டேன் நான்.
ஸோ இது எங்கள் போல் இது தான் லைட் ஷோனா வந்து சாமி மேலே அடிக்கிட்டு ரெட்டு ப்ளூ அந்த மாதிரி கலர்ஸாக அடிக்கும் லேசர் லைட் மாதிரி. அப்புறம் வந்து டெய்லி ஒரு 7:30 ஸ்டார்ட் பண்ணுவாங்களா, 7:30லேருந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் போடுவாங்களா லைட் ஷோ. பட் செம்மையாக இருக்கும் நைட்டில் வந்து பார்க்கறதுக்கு. நான் நைட்டில் எடுக்க முடியல வீடியோனால, பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு வேறு எப்பனா ட்ரை பண்ணுறேன்னு முடிஞ்ச அளவுக்கு போகிற ஸ்குவாட் நான் வீடியோ. ஓகே ஸ்குவாட், இதெல்லாம் நம்ம வீடியோ என் பண்ணிக்கலாம். இங்கே சேனலுக்கு ஆனால் புதுசாக வந்திருந்தீங்கன்னா அவினாஷ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு. இப்போ தயவுசெய்து சொல்கிறேன், எங்கே போனாலும் ஹெல்மெட் பண்ணி போங்க, இது உங்கள் சேஃப்டிக்காக சொல்கிறேன். ஸோ ஓகே ஸ்குவாட், பாய்.